முக்கியமாக சொல்ல வேண்டியது, இன்னைக்கு வாழ்க்கையில் எனக்கு நடந்திருக்க எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ரிட்டன். நான் வந்து எல்லாத்தையும் பேப்பரில் எழுதியிருக்கேன். ஒன்லி ரிட்டன் ட்ரீம்ஸ் வில் கம் ட்ரூ. ஏன் நான் வந்து யூஎஸ் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 93ல் எழுதி வச்சது 2000ல் நடந்துச்சு. என் அம்மா என்ன சொல்லுவேன், நீ டைரியில் எழுதி வச்சிருந்த யூஎஸ் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. அது 7 வருஷம் ஆச்சு நடக்கிறதுக்கு. ஆனால் நடந்துரும். அதில் இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடத்தியே தீரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நடந்ததா கற்பனை பண்ணி, நடந்து முடிஞ்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க, நடந்து முடிஞ்சா யார்கிட்ட முதல்ல சொல்லுவீங்க, நடந்து முடிஞ்சா உங்களோட அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த ஹாப்பினஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம மீண்டும் 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 வந்து விசுவலைஸ் பண்ண அது வந்து தன்னறியாமல் நடந்துடும். அதுதான் இயற்கை. அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஏன்னா அது என்னோட இது எல்லாமே எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடியே வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். அதனால தான் வந்து சந்தோஷமாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது. என்ன நடக்க போகுதுங்கிறது கிடையாது. வந்தாச்சு, ஓகே இனிமே அங்கே நம்ம போகணும். அதை வந்து மைண்டில் எக்ஸிக்யூட் பண்ணி, ஓகே இது வந்து வந்துருச்சா, ரைட், இனிமேல் வந்து நான் அங்கே போகணும். வந்தால் என்ன பண்ணுவேன், வந்த உடனே என்ன பண்ணுவேன், யார்கிட்ட சொல்லுவேன், எந்த மாதிரி சொல்லுவேன், என்ன வாங்குவேன், என்ன கலர் சட்டை போடுவேன், அது முதற்கொண்டு விஷுவலைஸ் பண்ணிடுறது எல்லாமே. அன்றைய நாள், இன்னைக்குன்னு நினைக்கிறேன், அன்றைய நாள் நான் என்னவா ஆக்டிவேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட அதை வாழ்றது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதுக்கு வேறு வழியே இல்லை, நடந்தே தீரும்.